மயனையும் நல்லா பார்த்து பார்த்து வளர்த்துக்கலாம்ல. என் மவனுக்கு என்ன குறைச்சல கண்டுபிடிச்சிட்டாக? ஆமா ஆமா, உங்க மவனை நீங்க தான் மெச்சுக்கணும். என் மருமவளே, என் மவன மாதிரி இந்த ஊர் உலகத்துல நீ எங்க தேடினாலும் என் மவன மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க பாத்துக்கோ. ஆமா ஆமா, எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு திரும்பவும் உங்க மவன மாதிரி ஒருத்தரை தேடுறதுக்கு. மருமவளே பாத்து பேச. ஆமா ஆமா, ஆத்தாளும் மவனையும் கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்க முடிஞ்சா பார்க்க மாட்டேனா? பின்ன என்னங்கத்த, உங்க மவனை ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கடைக்கு போக சொன்னா எனக்கு 10-20 லஞ்சம் கொடுத்தாதே போவேங்கிறாருத்த. அது மட்டும் இல்லைங்கத்த, அன்னைக்கு 2 படி அரிசி கொடுத்து போய் அரைச்சிட்டு வாங்கினதுக்கு அந்த கடைக்காரர்கிட்ட 1.5 படி அரிசியை கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு 1/2 படி அரிசியை கொடுத்து 5 ரூபா வாங்கி அதுல பிசுக்கட்டு வாங்கி அந்த கடைக்காரன் முன்னாடியே தின்னுட்டு வந்திருக்காரு. அந்த கடைக்காரி நான் போறப்பை வரப்பை நீ எவ்வளவு கிண்டலா பார்த்து சிரிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமாத்த? இவ்வளவு பண்ணிருக்கானா? ஆமாங்கத்த, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாத்த? நான் வெளியில தலை காட்ட முடிய மாட்டேங்கி உங்க மயில கட்டி. ஏமா இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்கீங்க? இனிமே தான் சமைக்க போறீங்களா? இப்பதான் அரிசியை கற்பாத்திட்டு இருக்கீங்க. வயிறு சாப்பாடுன்னு கோப்பாடு போடுதுமா, கோப்பாடு போடுது. வேணா சாப்பாடை போட்டு எடுத்துட்டு வாங்க. ஏடி நெட்டு போடி. உப்புமா கிண்டி ரசம் வச்சிருக்கா. என்னது உப்புமாவுக்கு ரசமா? ஏண்டா அதே ரவையில கேசரி கிண்டுனா அழுவா மாதிரி விடுக்கு விடுக்குன்னு உள்ள போகுதுன்னு ஒரு சட்டி கேசரியும் ஒரு மிக்க உட்காந்து திம்பியே. இப்ப என்ன உப்புமாவும் அதை தானே செஞ்சிருக்கு, தின்றக்கு என்னவன்? அந்த உப்புமா மட்டும் உன் தொண்டையில இறங்க மாட்டேக்கோ? ஏமா நீங்க சொன்ன மாதிரி கேசரினா தொண்டையில நல்லா வலிக்கிட்டு உள்ள போறதே தெரியாது. ஆனா அந்த உப்புமா கரகத்தை சாப்பிட்டோம்னா தொண்டையை அடைச்சுக்குமா, அடைச்சுக்கு. எப்பவும் நம்ம கட்டிட்டு வந்தவதான் சரி பண்ணுவா, இப்ப பெத்தவளும் சேர்ந்து சரி பண்றாளே. நல்லா நம்மள என்னமோ சொல்லி ஏத்தி விட்டுருக்கேன். உண்மையே தெரியாத மாதிரி நிக்கா போல. தாய் கிளவி ஒரு மயன் கூட பார்க்காம இப்படி அவ கூட சேர்ந்து கும்மி அடிக்குது. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா என் மருமவ உப்புமாவுக்கு ரசம் செஞ்சு வச்சிருக்காடா. அவன் என்ன செய்த, ஒரு வாய் உப்புமாவை கற்கணும் போடு, ரசத்தை மடக்கணும் குடி, விடுக்குன்னு போயிரும் கேசரி மாணிக்காவே. சரியா? ஏன் 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 உங்க 2 பேத்துக்கும் நான் அப்படி என்னதான் செஞ்சேன்? ஏன் இப்படி என்ன பழி வாங்குறீங்க? அப்படி வாடா வலிக்கு. ஏண்டா என் மருமவ உனிய கடிக்கு போக சொன்னா அவகிட்ட லஞ்சம் கேட்கறியாம்ல, லஞ்சம்? ஏமா என்ன பேச்சுமா பேசுறியா? நான் கடைக்கு போய் சமூக சேவை செய்யறதுக்கு ஊக்கத்தொகையா தனமா கேக்குறேன். அப்படி சொல்லுங்க. ஏண்டா சொந்த வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சமூக சேவையா? சமூக சேவை எத்தி பாத்தீங்களா? நீங்க கேக்குறதுக்கு அப்படியே திருத்திரோன்னு முழிக்கிறாரு பாத்தீங்களா? இது கூட பரவாயில்லைங்க. போன வாரம் கறி எடுத்துட்டு வாங்கன்னு 1 கிலோ கறிக்கு காசு கொடுத்து விட்டதுக்கு அவர் என்ன பண்ணான்னு அவருக்கே கேளுங்க. அப்படி என்றா வந்த What I say, I am actually மேல தெரியல இங்கிலீஷ். நிறுத்துடா. ஒண்ணு தமிழ்ல பேசு இல்லாட்டி இங்கிலீஷ்ல பேசு, ரெண்டும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா சொல்றியா இந்த முறத்தலே மூஞ்சில அடிச்சு சாத்தவா? யோ என்கிட்ட என்னென்ன டக்லாலிட்டி வேலையெல்லாம் பார்த்தா? சிங்கம் கலங்கி இறங்கிருச்சியா, சிங்கம் களை இறங்கிருச்சு. நீ ஓ வேலைய சிங்கத்துக்கிட்ட காமிக்கவே முடியாது, உள்ளதை சொல்லிரு. அட நீ வேற சும்மா இருடி. ஏமா அவ உன்னை சும்மா உசு பேத்திக்கிட்டு இருக்காமா? அவ சொல்றதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு என்கிட்ட வராதமா? ஏல திருட்டு பையன் அவனே, எனக்கு தெரியும்டா உங்க அப்பா மாதிரி நீ எல்லா பிராடும் பேசுவ. உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னைய மூஞ்சிலே வந்து குத்தவா? சொல்லிடுமா. அது வந்துமா பணமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒண்ணுதான். அது வர்றதும் தெரியாது, அது போறதும் தெரியாதுன்னு சொன்னேமா. ஏத்தே பாத்தீங்களா? நம்ம ஒண்ணு கேட்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனா அவங்க ஆயா மலை கொண்டு கரையில இழுத்துட்டு வந்து கரையை அப்படியே கொண்டுட்டு போவாரு. போனடி மருமோளே நிப்பாட்டி அதே ஜாக்குன்னு என் மகனை ஒரேதான் போட்டு வறுத்து எடுக்காதடி. நீதான் கொஞ்சம் பொறுப்பாதான் இது வேணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கணும். நானும் என் மகன்கிட்ட இப்பதான் 2000 கொடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு சொன்னேன். என் மகன் பொறுப்பா எப்படி வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. ஓ மாமே மோரைய பார்த்தாலே சரியில்லை. அவனுக்கு ரொம்ப ஓவரா சப்போட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் உன் மாமே எப்படி ஆளு, எப்படிப்பட்ட ஆளுன்னு. எங்க அந்த மளிகை சாமானா எங்க எடுத்துட்டு வாடா. இது பைக்ல ஈக்குல வச்சிருக்கியா? பைக்ல இருந்து எடுத்துட்டு வாப்போ. அப்பதான் 1.5 ஆறுமா அவனுக்கு தெரியுமாக்கும். முடிக்கிற முடியே சரியில்லை. நான் இவ்வளவு சொல்லியும் மவனுக்கு தான் சப்போட்டா. இருங்க இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாவன் பொறுப்பா இல்ல ரேஷன் கடையில இருக்கிற பருப்பான்னு தெரிஞ்சிடும். என்றா மாவனே வாங்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மளிகை சாமான் வாங்க 2000 கொடுத்தனே, அது எங்கடா? அவளை பாரு உனி நக்கலா பாக்குறா. கொஞ்சம் எடுத்துட்டு வாப்போ. பைக்ல வச்சிருப்பேல எடுத்துட்டு ஓடு. ஏமா அது வந்துமா? டேய் மவனே சொல்றா, வைத்த கலக்குதுடா. என்னடா பண்ண? அவ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியாடா? வந்து போய் சொல்லாம உள்ளத சொல்றா.
அம்மா அம்மா நான் மளிகை கடைக்குதாமா வாங்குறது போய்கிட்டு இருக்கும்போது என் நண்பங்களாம் வந்தாங்க. அவங்க ஏலே உங்க அம்மா பிறந்த நாளே வந்துச்சு, எங்களுக்கு ட்ரீட் வச்சியா, உங்க அம்மா மேல உனக்கு பாசமே இல்லையாடா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா சொல்றீங்க, எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லாம யாருக்கு இருக்கும், எங்க அம்மா மேல எனக்கு அவ்வளவு பாசம் இருக்குடா அப்படின்னு சொன்னியம்மா. உங்க மாமன் சொல்றத கேட்டு சந்தோஷமா பண்றாதிய, இன்னும் முடிக்கவே இல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் ஒரையாதான் சந்தோஷப்பட்டுங்க. போடி, என் மாமன் என் மேல எம்புட்டு பாசமா இருக்கேன்னு அவங்க நம்ம கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். மேல சொல்லு மாமனே, மேல சொல்லு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ஏண்டா உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னா உங்க அம்மா பிறந்த நாளைக்கு ட்ரீட் வைக்காம தான் நல்லா வாடா இருக்கும், தலைப்பாக்கட்டு பிரியாணி நம்ம ஊர்லயும் வந்திருக்குடா, வாடா போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோம்டாங்க. நான் எப்படிமா தட்ட முடியும், நம்ம அம்மா மேல வேற பாசமா வேற இருக்கேனா, அதனால அவங்களையும் கூட்டிட்டு போய் நானும் போய் நல்லா சாப்பிடலான்னு போனா அவங்களுக்கு அந்த காசு பத்தலமா, நான் சாப்பிடாமதான் பட்டினியா வந்தேன். மாமியாரே, இப்ப கேட்டீங்களா உங்க மாமனோட வரிசையா? அவர் துண்ணுட்டு வந்தா கூட பரவாயில்ல, இல்ல நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க பெண்சுகளுக்கு நம்பிங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு உங்க அம்மாவே உங்க 2000 ரூபாயும் ஸ்வாக. பாவி இழுச்சாப்பைய மவனே, 2000 ரூபாயும் தொலைச்சிட்டு வந்து எம்பிட்டு கூலா பேசிக்கிட்டே பாரு. உனக்கு அந்த ஊட்டமும் கிடையாது, அந்த ரசமும் கிடையாது, நீ பட்டினியாவே கிடக்க. என்னோட போச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஜெகதண்டா கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்கள் பொண்ணான பதிவுகளையும் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். எப்பயுமே உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.